வெல்கம் கைஸ். ஸோ டுடே இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் வெக்காபுலரியில் ஃபோர்த் பார்ட் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் பார்ட், இதுக்கு ப்ரீவியஸ் பார்ட்டில் வந்து நம்ம வந்து ரூட் வேர்ட் பார்த்தோம், ஆஹ், அதோட அசஸ்மெண்ட் பார்த்தோம், அண்ட் அப்புறம் சம் எம்சிக்யூஸ் பார்ட்ஸ் பார்த்தோம், அப்புறம் சம் ஸ்பெஷல் வேர்ட்ஸையும் கன்சிடர் பண்ணோம். ஸோ டுடே இன்னைக்கு வந்து ரூட் வேர்ட் பார்க்கலாம். ரூட் வேர்ட்னா என்னென்னா ஒரு லெட்டர், இன்னைக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு சஃபிக்ஸ்னால் என்னென்னா ஒரு லெட்டர் அந்த பேஸ் வேர்டுக்கு பின்னாடி வரும், ஆஃப்டர் தி பேஸ் வேர்டு. அதனால ஒரு மீனிங் அது கிரியேட் பண்ணும், அது பேர் தான் சஃபிக்ஸ். ஸோ ஒரு லெட்டர் வந்து பேஸ் வேர்டுக்கு பின்னாடி வர்றதுனால அது ஒரு மீனிங்கை கிரியேட் பண்ணுது. ஸோ அது பேர் சஃபிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் சஃபிக்ஸ் வேர்ட் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து லெஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ லெஸ்னா நெகட்டிவ் மீனிங் கொடுக்குது, அதாவது வித்தவுட்டுங்கிற ஒரு மீனிங். ஸோ இங்கே ஏஜ்லெஸ்னால் ஏஜ் இல்லாமல், எண்ட்லெஸ் எண்டே கிடையாது, லானா லாவே கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஹோப்பே இல்லாமல் விளையாடுறாங்க, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் விளையாடுறாங்க, அந்த மாதிரி வித்தவுட்டுங்கிற ஒரு மீனிங்கை இந்த வேர்டுக்கு கொடுக்குது சஃபிக்ஸுங்கிற வேர்டு. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு இஷ்னா ஒரு வேர்டுக்கு ஒரு குவாலிட்டியை கொடுக்குது, அது எந்த இதுக்கு பிலாங் பண்ணுறாங்க அந்த பர்சனு, அதோட அந்த மீனிங்க்கு ஒரு குவாலிட்டியை கொடுக்குறது இந்த இஷ் வேர்டு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஸ்பானிஷ். ஸோ இந்த பர்சனால் ஸ்பானிஷில் இருக்கிறான், ஸ்பான் லாங்குவேஜ் தெரியும், அந்த மாதிரி டெரைவ் கொடுக்குற இந்த இஷ் வேர்டு. ஸோ ரெண்டாவது இந்த இஷ் வந்து ஒரு திங் சொல்லுது, அவனோட ஒரு கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது, அவன் எந்த இதில் பிலாங் பண்ணுறாங்கிறது தெரியுது. ஸோ ஃபைண்டிஷ்னு கொடுக்குறாங்க. அப்புறம் சைல்டிஷ், ஸ்னோபிஷ்க்கு என்ன மீனிங்னா மற்றவங்கள வந்து இன்ஃபீரியாரிட்டியாக தான் பெருசு, அந்த மாதிரி ஒரு கேரக்டரை டெவலப் பண்ணது ஸ்னோபுங்கிறவர். ஸோ ஸ்குவீக்னா அவன் வந்து வியர்டான ஃபீலிங்கில் இருக்கான்ட்டு ஸ்குவேமிஷன் இருக்கு. ஸோ ஷீப்பிஷ்னா இது ஷீப்பான ஃபீலிங்கில் இருக்கிறான்ட்டு அர்த்தம். அண்ட் ஃபூலிஷ்னா ஃபூலு. ஸோ இதே இது இஷ் வந்து கலரையும் குறிக்கும். ஸோ ரெட் கலரில் இன்றைக்கி வந்திருக்கான் ஓல்டிஷ், இவன் வந்து ஓல்டு ஃபேஷனில் வந்திருக்கான். 7ish இன்றைக்கி 7 o'clock வந்திருக்கான், டைமை குறிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் சஃபிக்ஸ் வேர்ட் ஏபிள் ஆர் ஏபிள். இவன் ஒரு கேரக்டர்லேயே இருக்கான், கேப்பபிள் ஆஃப் இது. அப்புறம் குவான்டிட்டி, தட் சம்ஒன் ஆர் சம்திங் எஸ், ஒரு குவாலிட்டியை கொடுக்குறது. லைக் ஆடிபிள்னா இவன் ஆடிபிளாக இருக்கான், காதில் கேட்குது அப்படின்னு அர்த்தம். க்ரெடிபிள், ஈஸியாக இவனை ஆக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஃபாலிபிள்னால் ஒருத்தன் ஃபால் ஆகுறான், டவுன் ஆகுறான் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் சஃபிக்ஸ் வேர்ட் எல். இவன் வந்து இந்த இந்த பகுதி அப்படிங்கிறது காட்டுது. ஸோ கோஸ்டல்னால் கோஸ்டல் பகுதியில் இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. ஃபங்க்ஷனல், இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. எமோஷன், இவன் எமோஷன் ஆகிறான், ஒருத்தனை குறிக்குது அல் பாட். ஸோ அந்த ஒரு மீனிங்கை கொடுக்குது இந்த சஃபிக்ஸ் வேர்டு. ஸோ இந்த இஷ்யூவும் ஒரு கேரக்டர் தான் குறிக்குது. ஸ்டெடியஸ்னால் ஸ்டெடியாக இருக்கான், அவனால் முடியும். ஹிலரியஸ், செம காமெடியாக இருக்கான். ஆம்பிஷனாக இருக்கான். டெடியஸ்னால் இது டயர்டாக இருக்கான் அப்படின்ட்டு அர்த்தம். சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவில் இருக்கான்ட்டு அர்த்தம். ஸோ நம்ம வந்து இப்போது ஒரு எம்சிக்யூஸ் பார்க்கலாம் பேஸ்ட் ஆன் இடியம்ஸ். ஸோ இந்த மீனிங் சினானிம்ஸில் ஒரு 5 பார்ட்ஸ் பார்க்கலாம். எ ஃபேர் வெதர்ட் ஃப்ரெண்ட். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து அன்ரிலேபிள் தான். ஏன்னா ஃபேர்னா குட்டு, வெதர்னா குட் கண்டிஷன். ஃபேர் வெதர்னா குட் கண்டிஷன் இருக்குது. இங்கே அன்ரிலேபிள்னா எப்போவுமே ஸ்டெடியாக இருப்பான், ரிலேபிள்னா மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து எ ஸ்டெடி ஃப்ரெண்டு. இங்கே டிபெண்டபிள் ஃப்ரெண்டுனா நம்மளை இவனை நம்பி தான் இருக்கிறோங்கிற ஃப்ரெண்டு. ஸோ அவன் கிடையாது, நம்பாமலே இருக்கிறவன் தான் ஃப்ரெண்ட். ஸோ அன்ரிலேபிள் ஃப்ரெண்ட் தான் இது வந்து டர்ன்ட் இன்டு எனிமி, இதுவும் தப்பு, ஜெலஸும் தப்பு. ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது மீனிங் வேர்ட் இது பிரீத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர். பிரீத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர்னா நியூ, ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறது. ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் மீனிங்காக பார்ப்பீங்க. பட் இங்கே பாருங்கள், இதில் நியூன்ட்டு ஒரு கோட் வேர்டு இருக்குது. ஸோ அதான் ப்ரீத்திங்கிறது நியூ வேர்ட் கண்டிப்பாக வரணும். பட் இங்கே பீஸ்ஃபுல்ன்ட்டு இருக்குது, பட் ரிலாக்ஸிங்ட்டு இருக்குது. ஸோ அது கிடையாது, இது வந்து நியூ ரெஃப்ரெஷிங், அதான் ப்ரீத் அண்ட் ஃப்ரெஷ் ஏர் வரும். ஸோ இதில் வந்து ஒன் ஆர் சம்திங் நியூ அண்ட் ரெஃப்ரெஷிங் தான் ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டின், அப்ரோப்ரியேட் மீனிங். இங்கே வந்து டேக் எக்ஸப்ஷன்னா
இப்போ ஒரு குரூப் ஆஃப் பால்ஸ் இருக்குது. அந்த குரூப் ஆஃப் பால்ஸில் வந்து சிங்கிள் பாலை மட்டும் எக்ஸப்ட் பண்ணுங்கள், அதை மட்டும் தனியாக விடுங்க அப்படின்னா இது வந்து ஆப்ஜெக்டிவ். ஆப்ஜெக்டிவ்னா தனியாக ஒரு பொருளை மட்டும் குறிக்குது, அதனால் ஆப்ஜெக்டிவ். கேர் ஃபாரும் அப்ரிஷியேஷனும் வராது, ஏன்னா இங்கே அப்ரிஷியேட்டும் நம்ம பண்ணுறதில்ல, கேரும் பண்ணுறதில்ல. இது வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணுறோம், லைக் எக்ஸெப்ஷன் பண்ணுறோம். ஃபோர்த் கொஸ்டின், அப்ராப்ரியேட் மீனிங் ஆஃப் தி கிவன் வேர்டு. டு கால் தி ஷாட். டு கால் தி ஷாட்னா இதுக்கு வந்து இந்த ஒருங்கிணைப்பாளரை கூப்பிடுங்க அப்படின்ற அர்த்தம். ஸோ இங்கே வந்து சார்ஜ் பர்சன், ஒருத்தன் இந்த பொருளுக்கு சார்ஜாக இருக்கான், ஸோ அவனை குறிக்கிறாங்க. டு பி அ பர்சன் இன் சார்ஜ். ஸோ இங்கே வந்து ஹாப்பி ஃபீலிங் இல்லை, டெபிட் ஃபீலிங் இல்லை, லேக் கண்ட்ரோல் அப்படி எதுவுமே ஃபீலிங் இல்லை. இங்கே வந்து ஒரு சார்ஜ்டு பர்சனை சப்ஜெக்ட் பண்ணுறாங்க. டேக் ஒன் ஹேட்ஸ் ஆஃப் டு சம் ஒன். டேக்ஸ் ஒன்ஸ் ஹேட்ஸ் ஆஃப்னா இப்போ ஒருத்தனை பார்த்து வியர்ந்து தொப்பியை தூக்குறோம். ஹேட்ஸ்னால் தொப்பியை தூக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஷோஸ் அட்மிரேஷன். அவனை பார்த்து ஒரு அட்மையர் பண்ணி தூக்குறோம், அதனால இது வந்து அட்மிரேஷன் டு ஒரு ஃபீலிங். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஒரு சென்டென்ஸோட அப்ராப்ரியேட் மீனிங் வேர்டை பார்க்குறோம். ஸோ இதில் இது ஃபஸ்ட் கொஸ்டின். இதில் வந்து a person who preserves skin of animals. ஸோ இஸ்ட்ன்னு முடிகிறதுனால இது எல்லாமே ஒரு பர்சனை குறிக்குது, ஸோ லாக்னா வேர்டு, ஒரு கான்வர்சேஷன் அந்த மாதிரி மீனிங், லாங்குவேஜ் அந்த மாதிரி ஒரு மீனிங். இங்கே பைலாக்னா டூ, ரெண்டு பர்சன்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ஸோ அதுதான் பைலாகுவிஸ்ட். டூ பேர்சன் கன்வர்சேஷன் தான் பைலாகிஸ்ட். டு ஃபிலாகிஸ்ட்னா ஃபில்னா லவ், ஸோ லவ் கன்வர்சேஷன் அதான் ஃபிலாகிஸ்ட். ஸோ இங்கே டாக்ஸி டெர்மிஸ்ட். இங்கே வந்து டாக்ஸினா அனிமல், இது வந்து டெர்ம்னா ஸ்கின். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அனிமல் ஸ்கின்னை ப்ரிசர்வ் பண்ணுறவங்க பேர் டாக்ஸி டெர்மிஸ்ட். ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபியர் ஆஃப் வாட்டர், செகண்ட் கொஸ்டின் இது ஃபியர் ஆஃப் வாட்டர். ஸோ இதோட ஃபோபியாங்கிறது ஃபியருங்கிற வேர்டை குறிக்குது. ஸோ ஃபோபியா இஸ் அ ஃபியர். ஸோ நெக்ஸ்ட் ஃபைரோனா ஃபயருங்கிற மீனிங், விச் கம்ஸ் ஃப்ரம் தி டெரைவ்ட் வேர்ட் PYRE. ஃபயர்னா ஃபயரு, ஹைட்ரோனா வாட்டர். ஸோ வாட்டர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆட்டோனா அலோன், சிங்கிளாக இருக்கும்போது அந்த பையன் பேர் ஆட்டோஃபோபியா. ஸோ கிளாஸ்ட்ரோஃபோபியானா க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட், ஒரு சிங்கிள் அடைச்ச ரூமில் ஒரு பையன் ஒரு பேர் கிளாஸ்ட்ரோஃபோபியா. ஸோ தேர்ட் கொஸ்டின். ஸோ அப்சஷன் வித் ஒன் பர்டிகுலர் திங். ஒன் பர்டிகுலர்னா மோனோ. மேனிகாவுக்கு ஒரு மீனிங் என்னென்னா அப்சஷன். ஸோ அதான் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகுது. இன்சோம்னியானா, சோம்னா ஸ்லீப் வராமல் அப்சஷனில் இருக்கிறவங்க பேர் இன்சோம்னியா. வேரஸ் வித் அப்சஷன் வித் ஃபயர்னா ஃபைரோமோனியா. வேரஸ் ஹைப்பர் டென்ஷன் ஹைப்போ அந்த இதில் வரவங்க பேர் ஹைப்போமோனியா. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் இர்ரேஷனல் ஃபியர் ஆஃப் க்ளோஸ்ட் அண்ட் கன்ஃபைன்டு பிளேஸ். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் தான் பார்த்தோம். க்ளோஸ்ட் அண்ட் கன்ஃபைன்ஸ்னா கிளாஸ்ட்ரோஃபோபியா. ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். ஹைட்ரோஃபோபியானா வாட்டர் அண்ட் இன்சோம்னியானா வித்தவுட் ஸ்லீப். அண்ட் அப்சஷன் டிசைட் டு செட் ஃபயர் டு திங்ஸ். ஸோ இந்த இதுவும் ப்ரீவியஸில் தான் பார்த்தோம். ஃபயர்னா ஃபைரோஃபோபியா, எங்கே இருக்குது, இந்த இருக்குது. மோனோனா சிங்கிள் பர்சன், ஸோ அது தப்பு. ஃபைரோஃபோபியா இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து சஃபிக்ஸ் வேர்ட்ஸில் பார்க்குறோம். ஆக்ட் ஆஃப் கில்லிங் கிங். ஸோ இங்கே வந்து சஃபிக்ஸ் வேர்டு எல்லாமே சைட்னா ஆக்ட் ஆஃப் கில்லிங் த பர்சன் பேர் சைட். இங்கே வந்து ஹோமிசைட்னா கில்லிங் அ பர்சன், ஹியூமன்ஸ், அது பேர் ஹோமிசைட். வேறு ஒரு குரூப் ஆஃப் ஸ்பீஷஸ் அந்த ஜீன்ஸையே கொண்டுறது பேர் ஜீனோசைட். ஸோ இங்கே ரெஜிசைட் தான் கரெக்டான ஆன்சர். வேறு ரெஜாசைட்னா சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி கொள்றவங்க பேர் ரெஜாசைட்ஸ். கில்லர் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ இங்கே வேட்டிசைட் தான் ப்ராஃபிட். வேறு வேட்டிகன் ப்ராஃபிட் அந்த ஒரு மீனிங் வேட்டிசைட். ஸோ மார்டிசைட்னா மேரிட்டல்
பர்சன் மேரிட் டு த ஒன் பர்சன் லைக் ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் அவங்கள கவுண்ட் பண்ணுறது மேரிட்டல் சைட். பேட்ரிசைட்னா நோபல் பர்சனை ஃபார் பேட்ரியாட்டிக்காக கில் பண்ணுறவங்க பேர் பேட்ரிசைட். ஸோ நம்ம வந்து ஸ்பெல் செக் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷன் இஸ் a ஸ்பெல் செக். ஸோ இங்கே அக்ரெஷனில் மீனிங் என்னென்னா 2 G 2 S எப்போவுமே வரணும். அண்ட் டபுள் வேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இது ஒரு அக்ரெஷன். அண்ட் பேரல்ங்கிறது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ், அது பேர் பேரல். இங்கே பேரலுக்கும் டபுள் ஆர் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே போகும்போது கோபிள்னால் எதாவது குயிக்காக சாப்பிட்றது பேர் கோபிள். இது இங்கேயும் டபுள் பி வரும். ஸோ நெக்ஸ்ட் ஐ மாதிரியான ஸ்பெல்லிங் செக்கில் பார்க்கலாம். இங்கே வந்து டெரிஷன் வந்து ISION தான் வரும். ஒருத்தனுக்கு வந்து ரெஸ்பெக்டே கொடுக்கலன்னா அது பேர் டெரிஷன்ட்டு அர்த்தம். வேற ஒருத்தனுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக டிவோட்டாக இருக்கிறவங்க பேர் எபிக்யூரன். அண்ட் ஹெக்லிங் ஃபேசிமெயில்னா ACSAன்ட்டு வரும். நான் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு எக்ஸாக்ட் காப்பி எடுக்கிறது ஃபேசிமெயில் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெக்லிங் வந்து மாக்கிங். இப்போ ஒருத்தனை சொல்லும் போது அதுக்கு அப்படியே அகேன்ஸ்டாக பேசுகிற அக்ரேஷனாக பேசுகிறது மாக் பண்ணுறது பேர் ஹெக்லிங்ட்டு சொல்லுவாங்க. வேறு ஹெக்லிங்க்கு இன்னொன்று இட்ஸாலிட்டும் சொல்லலாம். அதாவது அவனுக்கு வந்து அப்படியே ரூட்னஸ் காட்டுறது பேர் இன்சாலிட். வேறு அவனுக்கு வந்து அகேன்ஸ்டாக பேசுகிறது பேர் ஹெக்லிங். ஸோ செகண்ட் செக் ஆஃப் ஸ்பெல் செக். இதில் வந்து டபுள் வேர்டு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸோ மேனிக்வீனுக்கு டபுள் வேர்டு இருக்குது. ஸோ இது வந்து இது ஷாப் கிளாத்தில் ஒரு டம்மியான ஐட்டம் இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் மேனிக்யூ. அண்ட் குவாரண்டைன் நம்மளுக்கு தெரியும். குவாரண்டைன் வந்து QUARANT. ஸோ எப்போவுமே வச்சுக்கோங்க. அண்ட் ரெக்யூப்பரேட், இப்போ ஒரு இல்னஸ்லேருந்து ரெக்யூர் பண்ணுறவங்க பேர் ரெக்யூர் ஆகிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்க பேர் ரெக்யூப்பரேட். அப்செஷன்னா ஃபியர் ஸ்டேட்லேயே இருக்காங்க பாருங்கள், அவங்க பேர் அப்செசிவ். த நேச்சர் ஆஃப் அப்செஷன். அண்ட் தேர்ட் ஸ்டேட் ஆஃப் ஸ்பெல் செக் ஸ்கேட்ப்ளஸ், ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு. ஸோ UPU அதை வச்சுக்கோங்க. டெனடேட்டிவ், லாஸ்ட், எது அப்ராக்சிமேட்டுன்னு மீனிங் சொல்லலாம். லைக் அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக தெரில, பட் அப்ராக்சிமேட் டேட்டுன்னு சொல்கிறது டெனடேட்டிவ். அண்ட் ஆபிக்யூஷியஸ், QUI. ஆபிக்யூஷனாக ப்ரெஸ், ஒரு பொருளை ப்ரெசென்ட் பண்ணுறது அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இது. வியரினா டயர்டு ஃபீலிங், அது பேர் தான் வியரின்ட்டு அர்த்தம். ஜெனித்னா மோஸ்ட் பவர்ஃபுல், அந்த டைமில் வந்து அதான் மோஸ்ட் பவர்ஃபுல்லான சம்திங், அந்த பொருள் வந்து அந்த டைமில் தான் அது பவர்ஃபுல்லானதுன்னா அது பேர் ஜெனித். ஸோ லாஸ்ட் 3 வேர்ட்ஸ், அந்த 3 வேர்ட்ஸோட யூசஸ், அந்த 3 வேர்ட்ஸோட இடியம்ஸ், சிமிலர் மீனிங்ஸ் அதை பார்க்கலாம். வந்து அப்ஸ்காண்டுங்கிறது வந்து இல்லீகலாக தெரியாமல் சீக்ரெட்டாக எஸ்கேப் ஆகி ஓடுறது பேர் அப்ஸ்காண்ட். ஸோ காலேஜ்லேருந்து அப்ஸ்காண்டாக ஓட் போனவங்க அந்த மாதிரி மீனிங். சீக்ரெட்லி லீவ் ஹரேட்லி அண்ட் சீக்ரெட்லி. ஸோ அவே அப் இதோட லாட்டின் வேர்ட். அண்ட் ஹாஸ்டேஜ் அப்ஸ்காண்டட் லாஸ்ட் நைட், அதோட சென்டென்ஸ். ஸோ இதுக்கான சிமிலர் மீனிங் பி த ரன், ஓடிட்டான். லீவ் ஹரிலி, பி த ரன், அது சேம் வேர்டு தான். ஸோ இங்கேயும் பி ரன் தான் சேம் ஐட்டம், யூனிக் ஐட்டமாக இருக்குது. ஸோ அப்ஸ்காண்டுங்கிறது வந்து லீவ் ஹரிட்லி அண்ட் சீக்ரெட்லிங்கிறது தான் ஆன்சர். ஸோ எக்ஸாப்சரேட் ரெண்டாவது வேர்டு. எக்ஸா செப்பரேட்னா எக்ஸா செப்பரேட் ஆகிறனால ஃப்ரஸ்டட், ஒரு கடுப்பாக இரிட்டேட்டிங்காக இருக்குது, அதான் எக்ஸாஸ்பரேட். இன் ஃபியூச்சரேட் இதோட சினானம்ஸ். ஸோ இதோட சிமிலர் மீனிங்கான இடியம்ஸ். செட் சம் பாடிஸ் டீத் ஆன் எட்ஜ், ஒருத்தனை இரிட்டேட் பண்ணுறது. டீத் ஆன் எட்ஜ், பல்லு பட்டு பேசுகிறது, இரிட்டேட் பண்ணுறான் அப்படின்ற அர்த்தம். ஸ்டெப் த்ரோட் ஆன் சாஃப்ட் டோஸ், இதுவும் அப்செட் அண்ட் ஃபீலிங். ஸோ ரெஃபில் சம் ஒன்ஸ் ஃபெதர், ஒருத்தவனோட ரெக்கையை வந்து உரிக்கிறது, ஒரு இரிட்டேட் ஃபீலிங் கொடுக்குறான். எக்ஸாப்ரேட்டின்னு ஒரு மீனிங் கொடுக்குது. ஸோ எக்ஸால்ட் ஹாப்பி, ஒரு இது ரொம்ப ஹையர் ஃபீலிங் அந்த மாதிரி. எக்ஸ் வந்து ஆல்ட்ரா ஆனால ஹை ஃபீலிங் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹையர் பொசிஷன், ஹையர் ரேங்க் ஆஃப் பொசிஷன், வெரி ஹை. பாருங்கள் எக்ஸ்னா அவுட்டு,
அதனால ஆல்ட்டு வந்து ஹை ஆயிடுது. விச் கண்டினியூ டு எக்ஸால்ட் இட்ஸ் ஹீரோ. அவங்க ஹீரோவை வந்து எப்போவுமே ஹை பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சினானம்ஸ் க்ளோரிஃபைன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான சிமிலர் மீனிங்ஸ் இடியம்ஸ் வந்து புட்டின் குட் வேர்ட்ஸ் ஃபார் சம்திங். ஹை நல்லதாக சொல்லியிருக்கான், ஹை பண்ணி பேசியிருக்கான். புட்டின் குட் வேர்ட் இஸ் அ மீனிங் ஆஃப் இன் திஸ் அடியம்ஸ். ஸோ பேட் சம் ஒன்ஸ் ஆன் த பேக் அப்படின்னா தோளில் தட்டி பேசுகிறான். அதாவது ஒருத்தனோட தோளில் தட்டி பேசுகிறனால அவனை வந்து ஃப்ரேஸ் பண்ணி பேசுகிறான். ஸோ எக்ஸால்ட்டுங்கிற மீனிங் விச் இஸ் திங்க் ஆர் ஸ்பீக் வெரி ஹைலி. So that's it guys. So tomorrow 5th session of vocabulary பார்க்கலாம். Thanks. Bye.